அவரைக்காரன் தான் இப்படி ஒரு முறை புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். ஒரு முறை சாப்பிட்டுட்டாங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 5 பல்லு பூண்டு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் மீடியமான சைஸுக்கு இருக்கும் வெங்காயம், இதை பொடியை நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அவரைக்காய் புளிக்குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ லேசாக வெங்காயம் வதங்கினதும் 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சி சேருங்க, குழம்பு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வதங்கும். உப்பு போட்டாலும் வதங்கும். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தக்காளி இப்போ சுண்டி நல்லா வற்றி வரணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததான் இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து கொடுங்க. அந்த தக்காளி வெங்காய வதக்கலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கு பதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்க்கலாம். பட் ஆனால் டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறத விட இந்த மிளகாய் தூள் சேர்த்திங்க அப்படின்னா தான் இந்த குழம்பு ருசி கூடும். மசாலா போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவரைக்காய் ஆட் பண்ணலாம். 1/4 கிலோ அவரைக்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், பொடியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணும் 1 நிமிஷத்துக்கு. நல்லா இந்த மசாலாவும் அவரைக்காவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன். 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா மசாலா அவரைக்காய் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் புளி கரைசலை சேர்த்து விட்டுறலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அவரைக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, குழம்புக்கும் கிரேவிக்கும் நடுத்தரமாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துட்டால் டேஸ்ட்டே இருக்காது குழம்பு. அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கரண்டியில் 2 கரண்டிக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் ஒரு 100 மில்லி அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கும் குழம்புக்கும் நடுத்தரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஒரு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கலாம். அவரைக்காய் பர்ஃபெக்டாக வெந்துடும். இப்போ 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவரைக்காய் நல்லா வெந்து குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த அவரைக்காய் புளிக்குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.